ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னம்மா என்னமோ வீடியோ எடுக்கலாம் அப்படி இப்படின்னு கூப்பிட்டீங்க, என்ன செய்ய போறீங்க? சாம்பார் சாதமா? சாம்பார் சாதம் இதெல்லாம் போட்டுக்கு இல்லையா? சாம்பார் சாதம் செஞ்சு போடலாம், சரியா? நான் கூட பிரியாணி நினைச்சேம்மா, வெஜ் பிரியாணி செய்ய போறீங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய், பச்சை மிளகாய், மாங்காய், தக்காளி, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா ருசியா செய்வோம், சரியா? சாம்பார் சாதம் நல்லா பிடிக்கும். ஒரு காப்பி போட்டிருக்கேன். மிச்சத்துக்கு அரைச்சி 1.5 காப்படி தானம்மா? ஆல்ரெடி ஒன்று போட்டீங்க, இன்னொன்று அரை. மிச்சம் அரை காப்படி. இந்த பேர் என்ன பருப்பு? என்ன பருப்புமா? இது துவரம் பருப்பு. துவரம் பருப்பு. இதே போட்டு அரை இது அதுவும் அதை என்னமோ ஒரு டிப்ஸ் சொல்றீங்க, இப்ப சொல்லுங்க. இந்த செடியில உள்ள தண்ணியை வந்து இந்த அரிசி கழுவுறோம்ல, இந்த அரிசி கழுவுற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம பூக்காத செடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஊத்துங்க. அப்படி நிறைய பூ பூக்கும். எங்க வீட்டுல ஒரு செம்பருத்தி பூ பூக்கவே இல்லை, 2 வருஷமா வச்சிருந்தேன். வெட்டி போட்டலாமான்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு வாரம் தொடர்ந்து அரிசி கழுவுன தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தேன். இப்ப பார்த்தா 50 மட்டும் வச்சிருக்கு. வேணா காமிக்கணும் பாருங்க அந்த செம்பருத்தி பூவை. இங்கே பாருங்க, அப்புறம் அரிசி தண்ணி ஊற்றினால அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் பூக்கே ஆரம்பிச்சிச்சு. 2 வருஷம் இப்படி இருந்து பார்த்தாலே 4 பூ தெரியுதுமா. 2 வருஷமா இந்த செடி பையன் வந்து வளரவே இல்லை. அழகாக வர்றாங்க. இல்லைங்க, இங்கேருந்து வரேன். நிறைய வர்றாங்க. 1 2 என்ன கூடாது, மொட்டை பாருங்க, நிறைய இருக்கு. ஒவ்வொன்றும் மொட்டை பாருங்க. இந்த நிறைய 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 இருக்கு. இது கூட நல்லா பேசணும், அப்போனா அது நம்ம கிட்ட கேட்கணும்னு சொல்ல கேட்கணும். இது இப்படி அரிசி கழுவுன தண்ணி பருப்பு நல்லா பூ பூக்கும். சத்து நல்லா வந்து நல்லா பூ பூக்கும், சரிங்களா? அப்படியே ஊற்றுங்க. ஊற்றிட்டு பூ வருதான்னு பார்க்கணும். பூ வரும், அப்படி பார்த்து பறித்து எனக்கு தலையில் வைக்கணும். ஏன் இப்படி நெய் இப்படி எப்படி வழியுது? என்ன ஊற்றுட்டா? போடும்போது சொல்லுங்க, பொசுக்குன்னு போட்டேன். மணி வேறு ஆயிட்டுமா? அப்ப போடுங்க. இல்லை சொல்கிறேன், மணி வேறு ஆயிட்டு போடுறேன். போடுங்க. மணி வேறு ஆச்சு, தம்பிக்கு லேட் ஆயிடுச்சு. அப்பா சொல்ல போடுறேன். அவங்களே இதான் ஜாதகம் புதுசு ஒன்று படுத்துருவான். எனக்கு எப்படி அவனை துரத்துறவங்க அது முடியாத வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம எப்படி ஹரியவும் எங்கேயாச்சும் சேர்த்து தாளிக்கிறீங்களோ? ஆமா, இல்ல அவன் எவ்வளவு தேய்ச்சி பாறேன். நைட்டை இழுத்து படுத்துக்கிறாங்க. அப்பா வந்து அடிச்சு பாருங்க, வண்டி நிப்பாட்டினது இது வந்து கொடுக்கணும். ஒரு 2 ஆகும். இப்பதான் அவனே செஞ்சவா. சாரிம்மா. சரி, எல்லாரும் உப்பு போட்டுக்கோங்க வதங்குறதுக்கு. இப்ப போடுங்க. தக்காளி ஃபர்ஸ்ட் தக்காளி ஒரு வதங்கணும். எல்லாம் வேகாது போடல, அதனால பச்சை வாரம் மட்டும் லைட்டாக நல்லா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். போடுங்க. இப்போ வந்து நாங்க வந்து பவுடர் பெருங்காயம் போடுறோம். ஆனா நீங்க வந்து உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை தட்டி போட்டுக்கோங்க. மாங்காய், பச்சை மிளகா. மாங்காய் வந்து போட்டா நல்லா புளிப்பா இருக்கு, அதுக்காக மாங்காய் போட்டுருக்கு. அப்புறம் வந்து நம்ம கேரட் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் பட்டாணி. அப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம்.
பீன்ஸ் வேணா நீங்க சேர்த்துக்கோங்க, எங்ககிட்ட இல்லாதனால நம்ம சேர்க்கல. பட் பீன்ஸ் போட்டா இன்னும் நல்லா இருக்கும், நீங்க சேர்த்துக்கோங்க கண்டிப்பா. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் பாக்குறதுக்கே வேற லெவலா இருக்கணும் கேமரால. எதுக்கு நான் தண்ணியை சூடு தண்ணி வந்து இதுல ஊத்துறதுக்காக சூட் பண்றேன், இல்லாட்டி அந்த காயெல்லாம் மறுபடியும் ஒரு மாதிரி ஆயிடும். தண்ணி ஊத்துனா அது நல்லா சூட் பண்ணி ஊத்துனா கொஞ்சம் நல்லா அந்த காய் வெந்த மணிக்கே கிடக்கும். 2 மணிக்கே கிடக்குமா? எடுக்கவா இதை? எடுங்க எடுங்க. ஒரு 2 to 3 minutes ஆயிருக்கும்ல நம்ம மூடி வச்சு. போட்டு ஒரு கிண்டிக்கணும். முருங்கைக்காய் வந்து லாஸ்டா தான் சேர்க்கணும், இல்லைன்னா மாதிரி குழஞ்சு ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் தனித்தனியா ஆயிடும், முருங்கைக்காய்லாம் நல்லா பிரிஞ்சு இதாயிடும். வந்து முருங்கைக்காய் லாஸ்டா சேர்த்துக்கோங்க. பச்சைமிளகா போட்டுருக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மிளகா பொடி, அடுத்த ஜீரக பொடி, மல்லிப்பொடி தான் இல்லை, அப்புறம் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. ஊற்றவா தனியா? இப்ப நம்ம வந்து அங்க சூடு பண்ண வச்சோம்னால அந்த தண்ணியை வந்து உள்ள ஊத்த போறோம். இது இந்த தண்ணியை வந்து அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ஆனா கொஞ்சம் நல்லா சூடா இருந்தா ஓகே. இது வந்து எதுக்குன்னா இதுக்கு காய் வேகிறதுக்காக. ஏன்னா நம்ம அரிசிக்கு தான் தண்ணி கரெக்டா அளவு வச்சிருக்கோம், அந்த காயெல்லாம் வேகணும்ல, அதுக்காக. இது காப்படி கணக்குல சொல்லுங்க. 2 காப்படி, 2 காப்படி வச்சா 4 காப்படி தண்ணி பிளஸ் அது கூட கொஞ்சம் காய் வேகிறதுக்கு தான் தண்ணி வைங்க. அவங்க தேவைக்கு காய் எப்படி வேகிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும், எவ்வளவு காய் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்காங்க. நாங்க இவ்வளவு காய் போட்டு இவ்வளவு தண்ணி ஊத்தினா போதும்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். சாம்பார் சாதமே முதல் கொல 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 கொலன்னு தானே இருக்கும், தண்ணி நிறைய ஓகே. இப்போ வந்து நம்ம யாருக்குமே வளர்க்குறது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம், சரியா? இன்னும் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போடுங்க, தூள் உப்பு போடாதீங்க. கல் உப்பு போட்டால் ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லது, உடம்புக்கு நல்லது கூட, சரிங்களா? சரிங்க, மூடவா? மூடுங்க. இப்போ வந்து என்னன்னா கொதிக்கிற வரைக்கும், ஏமா கொதிச்சதுக்கு அப்புறமேல தான் அரிசி போடணும். நார்மலாவே எல்லாமே அப்படிதானே, பிரியாணி அப்படிதானே நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல வச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அள்ளி போடணும் அரிசி. இப்போ ஒரு கொதி வந்தாலும் உப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்துட்டு அது வந்து தோசை ஊற்றி தம்பிக்கு. இது உனக்கு, இது தம்பிக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன், வெளுத்து போடுவேன். ஏன் அவனுக்கு தம்பிக்கு இருக்கு. இப்படிதான் ஊழல் நடக்குது. ஊழல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன பையன், அவன் கொஞ்சம் நிறைய கேட்பான். நான் சின்னதான். சின்ன குக்கர்ல வச்சோமா? ஆமா, அந்த குக்கர் ஹைட்டா இருக்கும், ஆனா ஒல்லியா இருக்கும். இது குட்டையா இருக்கு, அது குண்டா இருக்கு. அம்மா மாதிரி, அது அம்மா மாதிரி. உங்களை மாதிரி என் குக்கரும் என்னைய மாதிரியே இருக்கு. நல்லா கோல்ஸ்ல
தண்ணியில் போட்டோன்னு கொஞ்சம் முழிச்சிட்டு எல்லாம் தூங்குற மாதிரி இருந்துச்சு. உப்பு பார்க்கலாமா? இப்போ போதுமான உப்பு போட்டு முடியும். இன்னும் கொஞ்சம் உப்பு இருக்குதா? ஓகே, நீ பார்த்து ஒரு பக்கம்